எல்லாருக்கும் வணக்கம். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னா நமக்கு என்னென்னு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தெரியாதவங்க பேசிக் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி மட்டும் நான் போட்டிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இஃப் நாட், நிறைய யூடியூப் சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பேச போகிறது வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அண்ட் அஸ்ட்ராலஜி. ஒரு அஸ்ட்ராலஜி மூலியமாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை எப்படி ஃபாஸ்டன் பண்ணுறது. சிம்பிளாக அஸ்ட்ராலஜியில் பரிகாரம்னு சொல்லுவோம், இங்கே நம்ம ஃபாஸ்டன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ எனக்கு ஒரு வேலை நடக்கணும், அந்த வேலை நடக்கணும்னா நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அந்த வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கும், என்ன செஞ்சால் அந்த வேலை எனக்கு இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும், அதுக்கான பதில் தான் இங்கே. பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செய்யும்போது ஒரு சிலவங்களுக்கு 3 மாதத்தில் கிடைக்கலாம், சிலவங்களுக்கு 3 நாளில் கூட கிடைச்சிருக்கலாம், சிலவங்களுக்கு 3 வருஷம் ஆகிருக்கலாம், இன்னும் சிலவங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன, அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை எப்படி ஃபாஸ்டன் பண்ணுறது, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அஸ்ட்ராலஜி அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் என்னெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் பிளானட்ஸ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் பிளானட்ஸை வச்சு நம்ம என்ன பலாபலன்கள் அடைய போகிறோம், இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சால் நமக்கு ஒரு வேலையோ ஒரு கல்யாணமோ ஒரு வீடோ நம்ம வாங்க போகிறோம். இதெல்லாம் அஸ்ட்ராலஜி ஃபேக்ட். ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு 3ஆம் அதிபதி திசை நடக்குதா, இல்லை 4ஆம் அதிபதி திசை நடக்குதா, 7ஆம் அதிபதி திசை நடக்குதா, இல்லை நீங்கள் உங்களுக்கு 8ஆம் அதிபதி திசை நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அப்படி சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? இது அஸ்ட்ராலஜி ஃபேக்ட். அப்படி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், எதுவுமே பிரச்சனை கிடையாது. எனக்கு அது வேணும்னா வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும். அப்போ சம்டைம்ஸ் அவங்க 555 மெத்தட்னு சொல்லுவாங்க, 888 மெத்தடுன்னு சொல்லுவாங்க, இல்லை 777 மெத்தட் சொல்லுவாங்க, ஏஞ்சல் நம்பர் சொல்லுவாங்க, ஸ்விட்ச் பர்சன் சொல்லுவாங்க, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பரிகாரம் கான்செப்ட் மாதிரி இங்கேயும் ஒரு மெத்தடில் கீ பாயிண்ட்டாக கொண்டு போய் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம வாங்க போகிறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் பரிகாரன்றது நம்மளோட பேர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்றதை ஓப்பனாக தெரிஞ்சிடும். கொடுக்குற பரிகாரமே அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், அப்போ கிடைச்சாதானே அந்த பரிகாரம் வேலை செய்யும். அதனால் அது நமக்கு அது கிடைக்கலன்னா தாராளமாக அந்த ஜோசியத்தை போய் கேட்கலாம், ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. பட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கிட்ட அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அதை நம்ம ஆள் மனசில் நம்புகிறோம். நான் தாண்டா இந்த உலகத்துக்கே ராஜான்னு நம்பி அந்த ராஜாவாக இருந்தால் நான் இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன், என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன், நான் எப்படி மக்களை ஆள்வேன், எப்படி நான் வந்து என்னோடய ஒய்ஃபையோ கணவனையோ பார்த்துப்பேன் அப்படின்னு எல்லாமே இமேஜினேஷனில் கொண்டு போகிறோம் இல்லைங்களா. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோட மெயின் தீமே பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கிடைச்சிட்டதா நம்புங்க, அந்த கிடைச்சிட்டதுக்குள்ளேயே இமேஜின் பண்ணி வாழுங்க, கிடைச்சதுக்கு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ட்ராலஜியில் பண்ண பரிகாரத்துக்கு நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க, இந்த பரிகாரம் எனக்கு கிடைச்சதுன்னு நம்புங்க. அப்போ ரெண்டுத்துலேயுமே கான்செப்ட் என்ன, நம்பிக்கை தான். பட் இங்கே பரிகாரம்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் டேவோடு நம்ம முடிச்சுட்டு வந்துடும். ஒரு 3 மாதம் போட சொல்லுவாங்க, 6 மாதம் போட சொல்லுவாங்க, மிஞ்சி போனால் அதை டிரான்சிட் பேஸ் பண்ணி ஒரு வருஷமோ 6 மாதமோ போட சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த டிகிரி கிராஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. பட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் there is no டைம் லிமிட். நம்ம பண்ணோம்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிடைச்சதா நம்பணும், டைம் லிமிட்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோட ட்ராபேக். அப்போ யாரெல்லாம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணலாம், இதுதான் கான்செப்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க, அந்த வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளரில் எடுத்து, அதுவும் கண்ணாடி கிளாஸாக இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வாட்டருக்குள்ளே சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும் அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ளே உங்களோட ஆள்காட்டி வரல உள்ளே வச்சு க்ரீம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி, அந்த பீஜ மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அந்த வாட்டரை குடிங்க. அந்த க்ரீம் மந்திரத்தை 21 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு 21 தடவை சொல்லலாம். சம்டைம்ஸ் 54 டைம்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் பேஸ்ட் ஆன் த ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அந்த வாட்டரில் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து குடிங்க அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ பேஸ் பண்ண ஒரு மேனிஃபெஸ்டேஷன்.
இதுவே இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்க மேனிஃபெஸ்டேஷன் என்ன செய்வாங்கன்னா, அந்த வாட்டரை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி இந்த அழகான நாளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, என்னோடய அக்கௌண்ட்டில் 50,000 விழுந்துருச்சு, நான் என்னோடய பொண்டாட்டிக்கு இல்லை கணவனுக்கோ தேவையானதை வாங்கி கொடுத்துறேன், என் குழந்தைங்க பெரிய கார்ப்பரேட் ஸ்கூலில் படிக்குது, எனக்கு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த பர்டிகுலர் ஒன் தாட்டுக்கு மட்டும் நிறைய இமேஜினேஷன் கொடுத்து அதுக்கு அந்த வாட்டர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி அந்த வாட்டரை குடிக்க போகிறோம். ஸோ இது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யாரெல்லாம் பண்ணலாம்? உங்கள் ராசியோ லக்னமோ நீர் ராசியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீர் ராசினா நமக்கு தெரியும், கடகம், விருச்சகம், மீனம், இந்த மூணுத்துலேயுமே உங்களோட ராசியோ லக்னமோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 25 மார்க் போட்டுக்கோங்க. டோட்டலாக 100 மார்க்கு. இப்போ நமக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு ராசியோ லக்னமோ நீர் ராசியில் இருக்குது, அதுக்கு ஒரு 25 மார்க்குன்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மூலிமா எனக்கு வீடு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ வீடு வேணும்னா எனக்கு 4ஆம் அதிபதி யார்? மீன ராசினா அதுக்கு 4ஆம் அதிபதி யார் வருவாங்க? 4ஆம் வீடா மிதுனம் வருவாங்களா? அப்போ மிதுனத்துக்கு ஓனர் யார்? புதனா? ஸோ அந்த புதனும் நீர் ராசியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 25 மார்க்கு. ஆல்ரெடி ராசியோ லக்னமோ நீர் ராசியில் இருக்குது, அதுக்கு ஒரு 25 மார்க்கு. வீடு வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த பாவாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீர் ராசியில் இருக்கார், அப்போ அவருக்கு ஒரு 25 மார்க். கரெக்டுங்களா? அடுத்து அதுக்கான திசா புத்தி நடக்குதான்னு பாருங்கள். திசா புத்தி நடந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு 25 மார்க் போடலாம். அந்த ராசியையோ இல்லை புதனையோ சுபர்கள் பார்க்கறாரான்னு பாருங்கள். சுபர்கள்லாம் நமக்கே தெரியும், வளர்பிறை சந்திரன் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், நீர் ராசியில் இருக்குன்னு சொல்லிட்டோம். சப்போஸ் லக்னமாக இருந்தது அப்படின்னா வளர்பிறை சந்திரன் பார்க்குறாரான்னு பாருங்கள், குரு பார்க்குறாரான்னு பாருங்கள், புதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க பார்க்குறாங்களான்னு பாருங்கள். ஸோ இவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு 25 மார்க்கு. அப்போ எனக்கு 100 மார்க் எனக்கு கிடச்சிருச்சு. நான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு 100% எலிஜிபிள் அப்படின்றது க்ரைட்டீரியா. ஸோ இதுதாங்க அந்த 4 ரூல். இப்படி பண்ணும்போது அஸ்ட்ராலஜியில் பரிகாரமாக போயிடும். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் யூனிவர்ஸ்கிட்டேருந்து கேட்கக்கூடியதில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம சொல்கிறோம். இது கிடைச்சது அப்படின்னா நான் மேனிஃபெஸ்டேஷன் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம நினச்சிக்கலாம். சப்போஸ் ரூல்னு ஒன்று இருந்தால் ரூல் எக்ஸப்ஷனல் ஒன்று இருக்கும். பிகாஸ் இந்த 4 க்ரைட்டீரியாவும் எல்லாருக்கும் மேட்ச் ஆகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது, அப்படி இருக்க போகிறதும் கிடையாது. அப்போ பேஸ் ரூல்லேருந்து வரும். இப்போ எனக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஆனால் பேஸ் ரூல் இது ராசியும் லக்னமும் நீர் ராசியில் இருக்கணும், அதுதான் தம் ரூல். மற்றதெல்லாம் கூட அங்கங்கே பட்டி டிங்கரிங் பார்த்து பேட்ச் ஒர்க் பார்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரூல் எப்போயுமே மைண்டில் இருக்கணும். என் ராசியோ லக்னமோ நீர் ராசியில் இருந்தால் நான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் பண்ணுவேன். இதுதான் அந்த தம் ரூல். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்போ இது இருக்குது. ஆனால் என்னோட 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீர் வீட்டில் இல்லை. அப்போ அடுத்து வரக்கூடிய செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி மேட்ச் பண்ணலான்னா, உங்களோட ராசிக்கும் லக்னத்துக்கும் க்ளோஸ் டிகிரியில் அவர் இருக்காரான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களோட ராசியோ லக்னமோ 25 டிகிரி, சந்திரன்னா 25 டிகிரின்னு வச்சுக்கோங்க, லக்னனா லக்னத்தோட பாகைன்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு 25 டிகிரி. எய்தர் ராசியோ லக்னமோ 25 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரின்னு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 25 டிகிரின்னு வச்சுக்கோங்க. புதன் நீர் வீட்டில் இல்லை, ஆனால் அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் க்ளோஸ்டு டிகிரியில் இருக்கார், ஒரு 4 டிகிரி முன்ன பின்ன இருக்கார். ஏதோ 21 இருக்கலாம், இல்லை 29 இருக்கலாம். அந்த பிட்வீன் கேப்பில் அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம். க்ளோஸ் டிகிரியாக இருந்தார் அப்படின்னா நானும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்க. அடுத்து எனக்கு திசா புத்திகள் நடக்கணும். ரூல் நம்பர் 3 திசா புத்திகள் நடக்கணும். அதுக்கு என்ன எக்ஸப்ஷனல்? எனக்கு திசா புத்தி நடக்கலை, ஆனால் எனக்கு வீடு வாங்குன்ற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கோச்சார குரு அந்த புதன் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. புதன் எங்கே இருக்காருன்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்மத்துக்கு மேலே இந்த கோச்சார குரு போகணும். அப்போ அடுத்தும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும். அப்போ இதுக்கும் நான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் இந்த டைம் பீரியட் என்ன, இந்த 1 இயர் தான் நான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலைனாலும் ஒன்று தான். ஸோ தேர் இஸ் அ டைம் லிமிட். அப்போ 1 வருஷத்துக்கு நான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணலாம். சான்சஸ் நிறையவே இருக்குது எனக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் வர்றதுக்கு. அடுத்த பாயிண்ட்டு சுபர்கள் பார்க்கப்படணும். 4வது பாயிண்ட்டு சுபர்கள் பார்க்கப்படும் பொழுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் சுபர்கள் பார்க்கப்படலை, சந்திரனோ லக்னமோ ராகுவோட பிடியில்
இருக்காங்க, ராகு கேதுவோட சேர்ந்து இருக்காங்க, இல்லை சனியோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கான பாயிண்ட்டு நம்ம குறைச்சி தான் ஆகணும். ஸோ பேஸ் ரூலே வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணணும்னா என்னோட ராசியோ லக்னமோ நீர் ராசியில் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஆட் ஆன் பாயிண்ட் தான். அது உள்ளே இருந்தாலே நம்ம இந்த டெக்னிக் பண்ண எலிஜிபிள்ப்பா. மேபி ஒரு ரேஸில் அவன் முன்னாடி போயிட்டா நம்ம பின்னாடி போகிறோம், ஆனால் போக போகிறது என்னமோ ஒரு இடம் தான். அது மட்டும் நமக்கு மைண்டில் இருந்தால் போதும். அவன் ஃபாஸ்ட்டாக போகிறான், நம்ம ஸ்லோவாக போகிறோம். என்னன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் இந்த கான்செப்டை வச்சு செய்கிறதுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட்டு பாசிட்டிவாக நடக்கும். அந்த யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் எப்போ நடக்கும்னே தெரியாது, ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட கோச்சார குரு அங்கே போல 4ஆம் அதிபதி திசை நடக்கலைன்னா கோச்சார குருவை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு வருஷம் நீங்கள் பண்ணி பாருங்கள். டோட்டலாக 27 டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது. இந்த 27 டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் எனக்கு எந்த டெக்னிக் வரும், நான் எந்த டெக்னிக் பண்ணால் என்னோடய ரிசல்ட்டு ஃபாஸ்டன் ஆகும். என்னால் ரொம்ப மணிக்கணக்கில் உட்காந்து பண்ண முடியாது, வருஷக்கணக்கில் உட்காந்து பண்ண முடியாது. நான் இந்த ரிசல்ட்டை ஃபாஸ்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன பண்ணால் அது வருமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸோ எல்லோரும் ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கண்ணை மூட்டு ஒன்று பண்ணும்போது அந்த ரிசல்ட்டு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், இல்லை ரொம்ப நாட்கள் எடுத்து கூட அந்த ரிசல்ட்டு கிடைக்கலாம். இந்த மாதிரி எனக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணுறது மூலிமா நம்மளோட டைம் சேவ் பண்ணலாம். பிகாஸ் டைம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நம்ம பணத்தை கூட எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். பட் நேரம் ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, நேரம் கடந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தை திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த நேரத்தை வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ எனக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வருமா, இல்லை என் ஜாதகத்தில் அந்த ப்ராப்ளம் இல்லை, அப்போ வேறு என்ன பண்ணால் நான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மூலிமா நான் ஒரு ரிசல்ட்டை ஃபாஸ்டன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணுறது மூலிமா நமக்கு நேரமும் மிச்சம், அதுக்கான அப்சஷனும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாகவும் செய்யலாம். நான் படித்த குருநாதர் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன வருமோ அதை எடுத்து நீ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும், வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு தெரிஞ்சு அதை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்றது என்னோட ஐடியா. இது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கான ரூல். மற்ற ரூலையும் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு போடுறேன்.